ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். காயு விலாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் இல்லத்தரசிகளுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ போடலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இல்லத்தரசியாக இருக்கிற ஏம்மா இப்போ ஒரு டீச்சராக மாறியிருக்கா எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. காலையில் விடிந்ததும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தன்னோட பிள்ளைகளை ஸ்கூலில் விடுறதுக்காக கிளம்புறா ஏம்மா. ஒரு வழியாக பசங்களை சீக்கிரமாக விட்டாச்சு. பசங்களை விட்டுட்டோன்னு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு வீட்டில் போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புறா ஏம்மா. கிளம்புற வழியில் தன் கிளாஸ்மேட்டான மஞ்சுவை மீட் பண்ணுறா. முன்னாடி மஞ்சு ஆளே மாறிட்ட, எப்படி இருக்க? இப்போலாம் ஃபோன் நம்பர்லேருந்து காலே வரது பிஸி ஆகிட்ட போல இருக்கு. ஆமாண்டி, நானும் எல்லாருக்கிட்டே பேசணுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஒர்க் போகிறதுனால யார்கிட்ட பேச முடியல. நீ என்ன பண்ணுற? நீ எப்படி இருக்க? அதுக்கு ஏம்மா சொல்கிறா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன்டி. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறேன். எனக்கு என்னடி, நான் ஐடியில் ஒர்க் போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். நீ ஏதோ பெருசாக பேசுனா, காலேஜ் முடிச்சதும் நான் டீச்சர் ஆக போகிறேன், அப்படி ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன்னு சொன்னேன். இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி நக்கலை சிரிக்கிறேன். இப்படி பேசினதும் ஏமா மனசு கஷ்டமாகிடுச்சு. வெளியில் காமிச்சிக்காம பாய் சொல்லிட்டு கிளம்புறா. அவள் ஆளே மாறிட்டால. இப்போ முன்ன மாதிரியும் பேசவும் மாட்றா. நான் ஏன் இப்படி இருக்கேன், வாழ்க்கையில் முன்னேறாமல் அப்படின்ட்டு முதல் முறையாக இப்படி ஒரு தாட் வந்திருக்கு ஏமாக்கு. வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செய்யும் போது கூட ஏமா மனசில் அதையே ஓடிட்டுருக்கு. அவளால் வீட்டு வேலையும் செய்ய முடியல. மணி 4:30 ஆகிடுச்சு. பசங்களும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தது அம்மா பசிக்குதும்மா, எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்றாங்க பசங்களை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சொல்லிவிட்டு வந்து சாப்பாடு போடுறாங்க. ரொம்ப நாள் கழித்து பூஜா வீட்டுக்கு வந்திருக்கா. என்னம்மா பூஜா, உனக்கு இப்போ தான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? இத்தனை நாள் ஏன் வரவே இல்லை? நீ டியூஷன் போகலையா? இல்லை ஆண்டி, நான் டியூஷன் போகல. எனக்கு டியூஷன் எடுக்கிற ஆண்டி வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அதனால் என்னால் போக முடியல ஆண்டி. அர்ஜுனுக்கும் தீபாவுக்கும் நீங்கள் சொல்லித் தருவீங்களா, அதே மாதிரி எனக்கும் சொல்லித் தரீங்களா ஆண்டி அப்படின்ட்டு பூஜா கேட்குறேன். அதுக்கு என்னம்மா, நான் உனக்கு சொல்லித்தரேன், கொஞ்ச நேரம் இரு அப்படின்ட்டு சொல்லித்தராங்க. இப்போ தான் ஏமாக்கும் ஒரு நல்ல எண்ணம் வருது, நம்ம டியூஷன் எடுக்கக்கூடாது, டியூஷன் எடுத்தால் நம்மளோட நாலேஜும் வளரும்ல அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு யோசனை வருது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் ஏமாக்கு நடந்ததெல்லாம் சொல்லணுன்ட்டு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் கேட்குற இன்ட்ரெஸ்டில் இல்லை. கார்த்திக், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? போய் வேலையை பாரு, எனக்கு 1008 டென்ஷனில் இருக்கேன். இப்போ தான் நீ உன்னோட மொக்க கதையில் என்கிட்ட சொல்லிட்டுருப்ப, போ வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லி மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. சோகமாக ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போனாங்க ஏமா. நம்ம ஒரு 10 பேருக்கு வேணால் டியூஷன் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு ஏமாக்கு. அடுத்த நாள் விடியுது. எப்பவும் போல் தன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 10 பேருக்கு டியூஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாங்க ஏமா. டியூஷனும் இப்போ நல்லா எடுக்கிறாங்க. இப்போ ஏமாக்கும் நல்லா வருமானம் வருது. ஃபஸ்ட்டெல்லாம் வெளியில் போனால் தன் ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. இப்போ அவங்களே செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு அவங்க கையில் வருமானம் வந்திருக்கு. தொடர்ச்சியாக டியூஷன் எடுக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே போகுது. கையிலையும் பணம் சேருது. ஒரு 2 வருஷம் கழித்து தன் முயற்சி மூலயமா ஸ்கூலில் டீச்சராக மாறிட்ட ஹேமா. கண்டிப்பாக என்னோடய ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கோம் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.